வணக்கம் நேயர்களே, கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் இலக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய வணிகமயமான காலகட்டத்தில் ரொம்பவே காம்படிட்டிவா இருக்கிற இந்த வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையுமே போட்டி போட்டுக்கொண்டு அதன் தயாரிப்பாளர்களும் அதன் வியாபாரிகளும் பாத்தீங்கன்னா போட்டி போட்டுக்கொண்டு விற்பனை செஞ்சுட்டு வராங்க இல்லையா. வியாபாரத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்னா அது விளம்பரம். அதை எந்த வகையில நம்ம ப்ரமோட் பண்ணிட்டு விற்பனைக்கு சந்தைகள்ல கொண்டு போய் விடுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில இன்றைய இலக்கு நிகழ்ச்சியில் கான்செப்ட் செல்லிங் பற்றிய நிறைய விஷயங்கள் தான் பேச இருக்கிறோம். நம் அரங்கத்திற்கு வருகை தந்துள்ளார் திரு கதிரேசன் அவர்கள், விற்பனை விளம்பர முதுநிலை ஆலோசகர். வணக்கம் சார். வணக்கம். நிச்சயம் சார். சார், இந்த காம்படிட்டிவான வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் டே பை டே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அதை எப்படி ப்ரமோட் பண்றது, எந்த மாதிரியான டைப்ஸ்ல ப்ரமோட் பண்றது அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாவே இருக்கு இல்லையா. அந்த வகையில கான்செப்ட் செல்லிங் பத்தி என்ன அப்படிங்கறத சொல்லிருங்க. மிக்க மகிழ்ச்சி. கேப்டன் டிவி நேயர்களை இந்த இலக்கு நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. கான்செப்ட் செல்லிங் அப்படிங்கிறது முதல்ல அது என்ன அப்படின்னு சொல்றேன். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஒரு 1970s அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ பாட்டில்ல தான் ஷாம்பு இருக்கும். அந்த ஷாம்பு ஒரு வேளைக்கு யூஸ் பண்றதுக்கு அந்த பாட்டில் இருந்து தான் எடுத்துக்கணும். அதுல நிறைய வேஸ்டேஜும் ஆகலாம். அதை வெளியூர்லாம் கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஹோல் இந்தியாலையும் இந்த எம்என்சி கம்பெனி தான் அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் வச்சிருந்தாங்க. இந்த ஹோல் இந்தியாலையும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மருத்துவர் இதை பத்தி சிந்திச்சு அதை ஒன் யூஸுக்கு சின்ன பில்லோ பவுச்சா கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அவரு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாரு. ஆனா அதற்கான மிஷினரிஸ் உபகரணங்கள் இல்லை. அவரே அந்த உபகரணங்களை உருவாக்கி அந்த மாதிரி பேக்கிங் வந்த உடனே அவரை நோக்கி எம்என்சி கம்பெனிலாம் திரும்பி இந்த தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் இருக்கிற அந்த கம்பெனி பின்னால பெரிய பன்னாட்டு வர்த்தகத்தை தாங்கி நிற்கக்கூடிய பெரிய கம்பெனியா வந்ததுக்கு காரணம் இந்த கான்செப்ட் செல்லிங் தான். ஆக ஏற்கனவே உள்ள ப்ராடக்ட் அதை அதோட வால்யூம் பிசினஸ் வேல்யூமே பெரிய அளவில் கொண்டு போறதுக்கு இந்த ஒரு கான்செப்ட் செல்லிங் அப்படிங்கிறது மிக்க உதவி பண்ணுது. இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கும், நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்கலாம், நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கலாம், எல்லாம் அட்வான்டேஜை பார்ப்பாங்க. ஆனா யாரெல்லாம் எந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் அந்த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டை ஆட் பண்றாங்களோ அவங்கெல்லாம் அந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறாங்க. அது பேங்கிங் ப்ராடக்டா இருக்கட்டும், இன்சூரன்ஸ் ப்ராடக்டா இருக்கட்டும், மிஷினரி ப்ராடக்டா இருக்கட்டும், இப்படி நம்ம அந்த கான்செப்ட் செல்லிங்க்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கலாம். நிச்சயம் சார், கண்டிப்பாக கான்செப்ட் செல்லிங் பத்தி ஒரு சூப்பரான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டீங்கன்னே சொல்லலாம். கான்செப்ட் செல்லிங் அப்படிங்கிறது இப்போ இந்த காலகட்டத்துல எந்த அளவிற்கு அவசியமான ஒரு விஷயம்? ரொம்ப நல்ல கேள்வி. இந்த காலத்துல எல்லாருமே ஒரு சின்ன பிசினஸா இருக்கட்டும், இல்ல மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல பெரிய அளவுல பெரிய பன்னாட்டு வர்த்தகம் பண்ணக்கூடியவங்களா இருக்கும், எல்லாரும் டார்கெட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பெரிய வேல்யூம் ஆஃப் பிசினஸ், நிறைய கோடிக்கணக்கான 200 கோடி 300 கோடின்னு டார்கெட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப என்ன பண்றாங்க, இதுல இந்த காம்படிஷன்ல இன்னைக்கு அது ஆன்லைன் ஓரியன்டாவும் ஆயிடுச்சு வர்த்தகம். இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரி புது புது கான்செப்டுகளை ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல்ல அந்த மொபைல்ல இருந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சது போக ஒரு மீடியா மெசேஜ், ஒரு போட்டோ மெசேஜ் அனுப்பணும்னா அதுல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டை சேர்க்கலாம் அப்படின்னு இப்படி இந்த மாதிரி ஒரு கணக்கு பண்ணி நிறைய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டை சேர சேர ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் அதோட வேல்யூம் நம்பர் ஆஃப் வேல்யூம் பிசினஸ்ல ரொம்ப கூடிட்டு இருக்கு. அதனால அத்தியாவசியமா இந்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஆட் பண்ண வேண்டிய ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, அப்ப கான்செப்ட் செல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிசினஸ்ல ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வகிக்குதுன்னே சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இது பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் செல்லிங்ல ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னா அது சேல்ஸ் இன்க்ளூட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்க்கு சேல்ஸுக்கு வித்தியாசம் இருக்கு. மார்க்கெட்டிங்கிறது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ப்ராடக்ட்டுங்களை விற்கிறது நிறைய விளம்பரங்கள் மூலமா. அதே சேல்ஸ் அப்படிங்கிறது அந்த நேரத்துல அக்ராஸ் த டேபிள் வித்துறது. ஆக யாருக்கு இப்ப நிறைய மதிப்பு இருக்குன்னா அந்த சேல்ஸ் பர்சன்ஸுக்கு தான். அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இளைஞர்களுக்கு இருக்குது. அதான் அந்த காலத்துல இப்ப இருக்க கான்செப்ட் செல்லிங் அந்த காலத்துல ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க. பேனா விற்கிறதுக்குன்னு சேல்ஸ் பர்சன்ஸ் எடுத்தாங்க. ஒரு 5 பேர் எடுத்தாங்க ஒரு பேனா கம்பெனில ஆந்திரால. அந்த 5 பேர்ல 3 பேர் ஒரு நாளைக்கு 10 பேனா வித்துட்டு வரையில ஒரு ஆள் மாத்திரம் 100 பேனா வித்துட்டு வந்தார். அவர் எப்படிங்க அப்படின்னு கேட்கல. அவர் என்ன சொன்னாரு, நீங்க எப்படி வித்தீங்க அப்படின்னு அந்த பையங்கள்ட்ட கேளுங்க, யாருக்கெல்லாம் வித்தீங்க அப்படி. அந்த பையங்க 3 பேர் சொன்னாங்க, நான் எழுத தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் வித்துட்டேன், படிக்க எழுத தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம். இந்த 100 பேனா வித்த ஆள் சொன்னாரு, நான் படிக்க தெரியாதவங்களுக்கு எல்லாம் வித்தேன் அப்படின்னு. அப்ப அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அவர் எப்படி ஆட் பண்ணிருக்காருன்னா,
அவங்கள்ட்ட போய் இந்த பேனா கொடுக்கல, இல்லைங்க எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, இந்த பேனா வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது நான் எழுத படிக்கிறதுக்காக கொடுக்கல, இதை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னாங்களே உங்களுக்கு எழுத படிக்க தோணும், இத பாக்கெட்ல வச்சுக்கிட்டீங்கனாலே ஒரு பெரிய மதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஆட் பண்றேன். சோ அந்த காலத்திலே இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. நிச்சயம் சார், கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் கான்செப்ட் செல்லிங் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இப்போ இருக்கிற மாணவர்களுக்கும் சரி யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்துட்டு படிக்கிற காலத்திலேயே மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை நிறையவே இருக்கு இல்லையா? அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல இப்படி தானா வந்து சுய வேலை வாய்ப்பு உருவாக்கி கொள்கிற மனிதர்களுக்கு இந்த கான்செப்ட் செல்லிங் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்டா? ரொம்ப ஒரு அத்தியாவசியமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. கேப்டன் டிவி நேயர்களுக்கு நான் இந்த மூலமா சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு சின்ன சின்ன கம்பெனி ஆரம்பிச்சு அவங்க ஆன்லைன்ல அந்த மாதிரி எல்லாம் ப்ராடக்ட்டை வந்து தான் கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் ஆன்லைன் மூலமா விற்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுடைய நல்ல முன்னேற்றத்தை, சிறு முன்னேற்றத்தை பார்த்து பெரிய பெரிய பன்னாட்டு கம்பெனிகள் மாத்திரம் இல்லாம இந்தியாவில் இருக்கிற முதுபெரும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் வந்து அந்த சின்ன கம்பெனிகள்ல நான் 200 கோடி போடுறேன், 300 கோடி போடுறேன்னு வருகின்ற காலகட்டம் இது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை இந்த கேப்டன் டிவி நேயர்களுக்கு, இளைஞர்களுக்கு முக்கியமா சொல்லிக்க ரொம்ப ஆசைப்படுறேன். ஒரு பையன் ஐஐடியில படிக்கும் பொழுது, ஐஐடி ஒரு பெரிய நிறுவனம், அதுல மேலாண்மை நிர்வாக கல்வி படிக்கும் பொழுது என்ன பண்ணாரு, எல்லாரும் ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுது அந்த பையன் குஜராத்ல உப்பு தயாரிக்கக்கூடிய கடற்கரையை நோக்கி தன்னுடைய பார்வையை திருப்பினார். இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க? சேலம்ல இருந்து முரளி பேசுறேன். சொல்லுங்க முரளி, உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை சார் இருக்காங்க, கேட்கலாம். ஓகே. ஹலோ. சொல்லுங்க முரளி. சார், நாங்க வந்துட்டு ஒரு தட்டு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். என்ன தட்டு முரளி? அந்த வாழை இது இருக்கு இல்லைங்களா சார், வாழை மட்டை இருக்குல்ல? ஆமாங்க, சொல்லுங்க. அதை வந்துட்டு சேல் பண்ற மாதிரி தட்டு மாதிரி பண்ணி சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கும் சார். ஆமாங்க. அது வந்துட்டு எந்த மாதிரி முறையில வந்துட்டு இது பண்ணா விளம்பரம் பண்ணா போய் ரீச் ஆகும் சார் மக்களுக்கு? நல்ல கேள்வி முரளி. அந்த நேரத்துல உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க சர்வே அனாலிசிஸ் சொல்லுவாங்க. என்ன சார்? சர்வே அனாலிசிஸ் சொல்லுவாங்க. இந்த பாக்கு தட்டை உபயோகப்படுத்துறவங்க எங்க நிறைய பேர் இருக்காங்க? இந்த நீங்க சொல்ற இந்த மட்டை தட்டை உபயோகப்படுத்துறதுக்கு எங்க நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க முதல்ல கவனிக்கணும். ஓகே சார். அந்த அவங்களுக்கு முதல்ல ஒரு டிவிஷனுக்கு நீங்க ஒரு இப்போ ஒரு ஏரியா இருக்குன்னா, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க முரளி? சேலம் சார். சேலம்ல நீங்க ஒரு டிவிஷன், ஒரு செவ்வாப்பேட்டையை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் மொத்தம் எத்தனை பேர் இந்த கையேந்தி பவன் போல இதுல எல்லாம் இந்த தட்டை வாங்கிப்பாங்க அப்படின்னு கணக்கு பாருங்க. ஒரு கால்குலேஷன் பண்ணுங்க. அதுக்கேத்த மாதிரி உற்பத்தி பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன உபகரணம் இருக்கு, இல்ல ஹேண்டிகிராஃப்டா நீங்க வந்து கைத்தொழிலா பண்ண விரும்புறீங்களா, அது ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் நீங்க விளம்பரத்தை நோக்கி போகலாம். முதல்ல நீங்க உங்களால எவ்வளவு தயாரிக்க முடியும், எத்தனை பேருக்கு அதை டெய்லி கொடுக்க முடியும் அப்படிங்கறத பாருங்க. அதுக்கு வந்து ஹாலிடேஸ் கிடையாது இந்த மாதிரி தொழிலுக்கு. நீங்க எவ்வளவு தூரம் பண்றீங்களோ அவ்வளவு தூரம், அந்த டயத்துக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் அதுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் முரளி. ஃபர்ஸ்ட் தடவை அந்த மிஷின் வாங்கலாம் அப்படின்ற ஐடியால இருந்தேன். இதை நீங்க கண்டிப்பா உங்க பகுதியில இருக்க சிறு தொழில் அந்த அலுவலகத்துல போய் இதுக்குன்னு இண்டஸ்ட்ரியல் ஆபீசர் இருப்பாங்க, அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த தொழிலுக்குன்னே பெரிய நம்ம தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்லாம இந்திய அளவுல இந்த உபகரணங்கள் தயாரிப்பு நிறுவனத்தை பத்தின உங்களுக்கு விவரங்கள் சொல்லுவாங்க முரளி. ஓகே சார். சார், நாங்க ஃபர்ஸ்ட் மிஷின் வாங்கலாம் அப்படினு இருந்தோம். சரிங்களா? நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆபீசரை பாத்தீங்கனாலே அதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க முரளி. ஓகே சார். ஓகே சார். ஓகே, நான் இது நிகழ்ச்சியில் நீங்க கேப்டன் டிவி நிகழ்ச்சிக்கு நீங்க ஒரு கடிதம் மெயில் அனுப்பும் பொழுது இன்னும் விரிவான பதில்களை சொல்ல முடியும். இப்ப நான் விட்ட இடத்துல இருந்து அந்த ஐஐடியில இருந்த படிச்ச பையன் ப்ராஜெக்ட் உப்புல பண்ணிட்டு இருந்தான். நிச்சயம் சார், இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஓகே, இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த ப்ராஜெக்ட் பத்தி இல்லையா? அந்த பையன் ஐஐடியில ஒரு உப்பு வந்து அந்த அவனுடைய ஊர்ல ஒரு குடும்பத்துக்கு அவனுடைய தெருல அவன் வீட்டுல ஒரு நாளைக்கு எத்தனை கிராம் உப்பு உபயோகப்படுத்துறாங்க, அதே நேரத்துல அந்த ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வருது, 3 கிலோ வருது, அந்த தெருவில் எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சர்வே பண்ணிட்டு இந்த உப்பு சரியான என்ன அளவுல விகிதாச்சாரத்துல அதுக்கான சத்துக்களை கொடுக்குதா அப்படிங்கறத ஒரு இன்ஸ்டிடியூட், ஆத்தரைஸ்ட் இன்ஸ்டிடியூட்ல எல்லாம் போய் இதை சோதிச்சு பண்ணி அதை பத்தி ப்ராஜெக்ட் ஸ்டடி பண்ணிட்டு இதுல இந்த உப்புல ஒவ்வொரு ஊருக்கும் தண்டியில எடுக்கிற உப்புக்கும் தூத்துக்குடியில எடுக்கிற உப்புக்கும் அவன் அந்த ப்ராஜெக்ட்ல எல்லாத்தையும் இணைச்சு பண்ணான். எங்க அதுல என்னென்ன சத்து குறைவா இருக்கு, உப்புக்கு வேண்டிய சத்து இல்ல அப்படின்னு அதை வந்து சிறு அளவுல ஒரு 10,000 ரூபாய் அளவுல அதை வந்து அது அந்த மூலப்பொருட்கள் அதுல சேர்த்து அந்த உப்பை கொடுத்து பார்த்து நிறைய பேருக்கு
மருத்துவர்கள் மூலமாவும் அதை அவன் அறிஞ்சுக்கிட்டான் இது சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு. அந்த 10,000க்கு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சது. அவன் ஆனா சும்மா இல்ல ஆஸ் an IIT ஸ்டூடெண்ட். அவன் வேலையோட வேலையா டெய்லி பாம்பே புறப்பட்டு போய் ஒரு பெரிய முதலாளினா அவர் ஒரு இந்தியாவிலே பெரிய முதலாளி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, தளவாட சாமான்கள் செய்யக்கூடிய பெரிய உபகரணங்கள் கூடிய பெரிய கம்பெனி. அவரோட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே கஷ்டம். ஆனா அந்த பையன் டெய்லி போய் அப்பாயின்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு அவர் ரூமுக்கு வெளியில உட்காருறது. அவர் காலையில போவாரு, மத்தியானம் திரும்பி போவாரு, வருவாரு. ஒவ்வொரு வாட்டியும் அவன் முகத்தை காமிச்சுக்கிட்டே இருந்தான். அவரு 4-5 மாசம் கழிச்ச உடனே பிஏவை கூப்பிட்டு, யார் அது, who is this young guy always sitting in front of me அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக உங்கள்கிட்ட வாங்கிக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட்ல வெயிட்டிங்ல இருக்கான். கூப்பிட்டோன்னு அந்த என்ன முதல்ல ப்ராடக்ட் என்னன்னு சொல்லு, சால்ட் அப்படின்னு அவரு பெரிய ஆட்டோமொபைல்ல இருந்து எல்லா தளவாட சாமான் கிங் ஆஃப் த நேஷன். அவர் என்னன்னு கேட்டார். அப்ப இவன் அந்த ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு தேவை இருக்குது, ஒரு ஊருக்கு எவ்வளவு தேவை இருக்கும், இந்தியா பூரா எவ்வளவு தேவை இருக்கும், டோட்டல் மார்க்கெட் ஷேர் எவ்வளவு, இவ்வளவு கோடி வர்த்தகம் இருக்குது, அதுல அது ஏன் என்கிட்ட கொண்டு வந்த இத உங்க ப்ராடக்டா விற்கும் போது உங்க ப்ராடக்ட் உங்க நேமுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. அதுல இதை கொடுக்கும் பொழுது மக்கள் நம்பிக்கை வாங்குவாங்க, மக்களும் சௌக்கியமா தன்னுடைய சாப்பாட்டுல இருந்து உப்பை சேர்த்துப்பாங்க, உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிசினஸ் நடக்கும்னு கரெக்டான அவனுடைய ப்ரொஜெக்ஷனை கொடுத்தான். உடனே ஒரு போர்ட் மீட்டிங் போட சொல்லி அந்த பையனோட அவரு அந்த ஒரு டீம் அப்பாயிண்ட் பண்ணி அது இன்னைக்கு இந்தியாவுல ரொம்ப பெரிய அளவுல 100-200 கோடி ஒரு மாதத்துக்கு தாண்டி விற்பனையை கடந்து போயிட்டு இருக்கு. இந்த ஒரு செய்திய இளைஞர்கள் மத்தியில இது நீங்க இது ஒரு சின்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு இருந்துடாதீங்க. முரளி சொன்ன மாதிரி அதுக்கு அந்த தட்டுக்கு பின்னால ஒரு 10,000-15,000 ஒரு நாளைக்கு டிமாண்ட் ஆர்டர்ஸ் வரலாம். நிச்சயம் சார், கண்டிப்பாக. சோ சர்வே அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். முக்கியமான எந்த தொழிலுக்குமே அது தேவையானது. அதான் நான் ஆரம்பத்துல இந்த இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்னேன், எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் தான் ஒரு சிகக்கா ஷாம்பு எல்லாம். அந்த சிகக்கால ஷாம்புவை சேர்த்துட்டு அதை பவுச் பேக்ல கொடுத்தாங்க பாருங்க, அது இன்ட்ரெஸ்டிங் திங். ஆக இந்த உலகத்துல எல்லாமே ஏற்கனவே இருக்கு. அதுல இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க என்னத்தை இதுல பிளஸ் மைனஸே நிறைய பாக்குறோம், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பாக்குறோம். பிளஸ் பாயிண்ட்ஸ் சேர்க்கும் பொழுது அதனுடைய சுவாரஸ்யம் கூடுது, அங்க உடனே சேல்ஸ் நடக்குது. உடனே சேல்ஸ் நடக்கும் போது பெரிய அளவுல நம்ம வர்த்தகத்தை தக்க வச்சுக்கிறோம். நம்ம இருக்கிறதே கொஞ்சம் புதுமையா பண்ணும்பொழுது வரவேற்பு அதிகம். சரியா சொன்னீங்க. கண்டிப்பாக சார். இப்போ இந்த கான்செப்ட் செல்லிங்ல வேற என்ன மாதிரியான புதுசான ஐடியாக்களை சேர்க்கும் பொழுது ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேலோங்கி ஒரு இடத்துக்கு போகிறது? நல்லா சொல்லலாம். இப்ப அப்படின்னு ஐடியாவை சேர்க்கும் பொழுது அப்படின்னு பார்த்தா இதுல ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப இதுல தயாரிப்பு சம்பந்தமாவே பேசிட்டு இருக்கோம், இளைஞர்கள் நினைச்சிடக்கூடாது. சொந்த வேலை வாய்ப்பு போக வேலைக்கு போறவங்களுக்கு இதுல நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா இப்ப சேல்ஸுக்கு நிறைய பேர் கிடைக்கிறாங்க. கான்செப்ட் செல்லிங் அப்படிங்கிற அத சேல்ஸ் டைம்ல அவங்க எப்படி பேசிப்பாங்கன்னா, செல்லிங் ஐடியாஸ், வில் யூ செல் த ஐடியா. இந்த பையன் இந்த பொண்ணு இந்த ஐடியாவை சேல்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிற ஆளுக்கு இன்னைக்கு வரவேற்பு, ரெட் கார்பெட் வெல்கம். சோ அதுலயும் உங்களுக்கு சம்பள வாய்ப்புகளும் பெரிய சம்பள வாய்ப்புகளும் மேல மேல ஒரு சாதாரண சேல்ஸ் சூப்பர்வைசர்ல ஆரம்பிச்சு நேஷனல் ஹெட் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ்கள் மிகுதியா இருக்கு. அந்த செய்தியை நான் சொல்றேன் உங்களுக்கு. அதே நேரத்துல இப்ப உங்களுக்கு கொட்டி கிடக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு Facebookல பாத்தீங்கன்னா கேப்டன் டிவி கூட Facebookல இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா ஆண்டர்பிரனர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. பொட்டிக் டிசைனர்ஸ், சேலை டிசைன் பண்ணி விக்கிறவங்க, துணிமணி மாத்திரம் இல்லாம சிறு உபகரணங்கள், அலங்கார பொருட்கள் விக்கிறவங்க எல்லாம் இந்த வர்த்தகம் ஒரு பெரிய அளவுல நீங்க அடிக்கடி பேப்பர்ல இதுக்கான காலத்துல படிச்சிருக்கலாம், தமிழ் பேப்பர்லயும் படிச்சிருக்கலாம், இங்கிலீஷ் பேப்பர்லயும் படிச்சிருக்கலாம். இதோட வர்த்தகம் நிறைய ஆயிட்டு இருக்கு. இது பெரிய கம்பெனிகள் ஒரு பெரிய Amazon.com மாதிரி, ஸ்னாப்டீல் மாதிரி எல்லாரும் இதை எடுத்துக்கிறாங்க. இந்த கம்பெனியை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இளைஞர்களுக்கு இதனால இந்த சுவராசிய கூட்டல்னால இந்த ஆடட் ஐடியானால நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதோட இன்னைக்குள்ள உலகம் அவசரமா இருக்குது. எல்லாரும் முன்னால எப்படின்னா ப்ராடக்ட் ரெடி ஆயிட்டு அது த்ரூ பிரான்சைசி மூலமா மார்க்கெட்டுக்கு வரும். அது ஷோரூம்ல அலங்கார பொருளா வைக்கப்படும். அதை நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயே ஷோரூம்லயே போய் பார்த்து இந்த பிராண்ட் இருக்கா அந்த பிராண்ட் இருக்கான்லாம் பார்த்து வாங்குவோம். இப்ப எனக்கு என்ன வேணும்னு சர்ச்ல போட்டுட்டு அந்த வேணுங்கிற ப்ராடக்ட் எல்லாம் என்ன இருக்குது, இது கொடம்பக்கத்துல எங்கெங்க கிடைக்கும், டி நகர்ல எங்கெங்க கிடைக்கும், கும்பகோணத்துல எங்கெங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்து அதனோட விலை அந்தந்த கடை எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வரவழைச்சு பாக்குறதோட இல்லாம வாங்கினதுக்கு அப்புறம் போட்டு பார்த்து எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை திரும்பி கொடுக்கக்கூடிய
ஃபெசிலிட்டிஸ் கூட வந்தாச்சு. நிச்சயம் சார். சோ இப்போ எல்லாம் இது கஸ்டமர் எப்போ பிசினஸ் டு பிசினஸ் இருந்தது போக பிசினஸ் டு கன்சியூமர் வந்துடுச்சு. பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் கன்சியூமரை தேடி வந்துருச்சு. ஓகே. சோ வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு முதல்ல அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணி பார்க்க வேண்டியதுதான் அவங்களுடைய டியூட்டி. அதுல கொஞ்சமா ஜெயிச்சிட்டாங்கன்னா தைரியமா அடுத்த ஸ்டெப் பெருசா who are all think big, they will definitely win. நிச்சயம் சார். கண்டிப்பா ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், சொல்லுங்க உங்க பெயர் என்ன? வணக்கம் மேடம், என் நேம் வந்து வெங்கடேஷ். சொல்லுங்க வெங்கடேஷ், எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்தா மேடம் பேசுறேன். இப்போ சாரோட ஸ்பீச் ஒரு 10 மினிட்ஸ் நான் இப்போ சேனல் பார்க்கும்போது பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கு சாரோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே, அந்த அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, சார் வந்து இப்போ நான் இப்போ கான்டாக்ட் பண்ணணும், சாரோட அஃபிஷியல் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும்னா எப்படி ஃபாலோ பண்ணணும் சாரோட பேசணும்னா? நிச்சயம் சார், இதுக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ வந்துட்டு மார்க்கெட்டிங் எப்படி பண்றது, அதாவது உங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் கேட்கணும்னு சொல்றாரு வெங்கடேஷ், நீங்க பேசலாம் சார். கண்டிப்பா வெங்கடேஷ், நீ வந்து யூ கேன் ரீச் மீ. நீங்க உங்களுடைய மெயிலுங்களை கேப்டன் டிவிக்கு அனுப்புங்க. இனிஷியலா அவங்க என்னுடைய மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணி வைப்பாங்க. அதுல இருந்து என்னுடைய மெயில் ஐடி, ஒரிஜினல் மெயில் ஐடி உங்களுக்கு கிடைக்கப்படும். கண்டிப்பா நம்ம தொடர்ந்து நம்ம உங்களுக்கான முன்னேற்றத்தை மாத்திரம் இல்லாம நாட்டுக்கான முன்னேற்றத்தை பத்தி சிந்திப்போம். கண்டிப்பா வாங்க சார், கண்டிப்பா சார். சார் இப்போ என்கிட்ட வந்து 2 நிறுவனம் இருக்கு சார். எங்க மனைவி பேர்ல வந்து வச்சிருக்கேன் 2 நிறுவனங்கள். அது எப்படின்னா, அந்த அழகுக்கலை பயிற்சி பள்ளி, தையல் பயிற்சி பள்ளி, ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ், அந்த ஸ்டோன் ஒர்க், இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகளை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க இத இப்ப இந்த சேல் இதெல்லாம் சொல்லும் போது, இது வெறும் நம்ம சர்வீஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு இல்லாம சேலும் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அடுத்த லெவலுக்கு நம்ம பயணத்தை தொடரலாம். ஏன்னா யாரு வேணா எதுக்கு வேணா முயற்சி எடுக்கலாங்கிற அந்த சால்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கேட்சிங்கா. கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ், இந்த ட்ரைனிங் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு நீங்க முதல்ல எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம், ட்ரைனிங் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கோடிக்கணக்கான ரூபாய்களை இந்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கங்களும் செலவழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ட்ரைனிங்க்கு முதல்ல அந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் போர்டுல உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அந்த ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு முன்னால நீங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில ஒரு சர்டிபிகேட் எடுத்துக்கணும். அதெல்லாம் ரொம்ப சிம்பிள், ஆன்லைன்ல இப்ப பண்ணிக்கிற மாதிரி வந்துருச்சு. என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு உத்தரவாதம் என்னன்னா, உறுதியான ட்ரைனிங் நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறது, உங்களுடைய ட்ரைனிங் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி இதுல வந்து மல்டிபிள் பிசினஸா இதை எப்படி கொண்டு போகலாம்னா, நீங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு விட்டுறாம நீங்க மூலப்பொருட்களையும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து இனிஷியலா 1 இயருக்கு அவங்க செய்யற பொருட்களை நீங்களே வாங்கி சந்தைப்படுத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்ல வந்து கூலி கிடைக்கும். சந்தைப்படுத்துறதுக்கான விஷயங்கள் தான் சார் கேக்குறேன். அந்த சந்தைப்படுத்துறதுக்கான விஷயங்களை தான் சந்தைப்படுத்துறதுக்கு ஆன்லைன்ல நீங்க Facebookல இருக்கீங்களா, ஆன்லைன்ல பாருங்க. இப்ப எவ்வளவு பேர் வந்து Facebook மூலமா கூட தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன்ல நிறைய பாத்தீங்கன்னா Facebookல சிறுதொழிலுக்காக நிறைய குரூப்ஸ் இருக்காங்க. இந்த சந்தைப்படுத்துதலுக்கு நீங்க முதல்ல செய்ய வேண்டியது, இந்த நீங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில சொன்னல சர்டிபிகேட் எடுக்கிறீங்கல்ல, அவங்கள்ட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க அவங்கள்ட்டே வந்து அவங்க கொடுக்குற ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா அவங்க இந்த சந்தைப்படுத்தலுக்கு அப்படிங்கிறதுக்கே நிறைய லீடு வச்சிருக்காங்க. அந்த லீடை வாங்கிக்கலாம், அந்த லீடு மூலமா நீங்க பண்ணலாம். அதே நேரத்துல நீங்க விளம்பரத்துக்கு நிறைய செலவழிக்கணுங்கிற அவசியமே இப்ப இல்லாம சோசியல் மீடியால நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க இமெயில்ல நீங்க கேப்டன் டிவி மூலமா என்ன தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு நிறைய உதவிகள் இது மூலமா எப்படி கான்டாக்ட் ஏற்படுத்தி கொடுக்கிறேன். கேப்டன் டிவிக்கு நன்றி சார். Thank you வெங்கடேஷ். நன்றி சார். அண்ட் இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு கான்செப்ட் செல்லிங்க்குன்னு ஏதாவது கல்வி முறைன்னு ஏதாவது தனியா இருக்குதா சார்? இது வந்து கான்செப்ட் செல்லிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கரிக்குலம்ல ஒரு சப்ஜெக்ட். இப்ப MBA இருக்குது, இது மேலாண்மை கல்வியில நிர்வாக மேலாண்மை கல்வி, இது ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட வந்து சில பேர் ஆப்ஷனலா இதை விரும்பி எடுத்துக்கலாம், இதுல ப்ராஜெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு செய்தியை சொல்றேன். ஐடிஸ் நான் ஐடிஸ், அதாவது ஐடி உள்ள கம்பெனி இருக்கு, நான் ஐடி கம்பெனி இருக்கு, எக்கச்சக்க பிசினஸ் வேல்யூம் பிசினஸ் பண்ற கம்பெனிகள் இருக்குது. அங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து அதுல வந்து ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டா யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு BE படிச்ச மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருப்பார் சார். அவரு MBA படிச்சுட்டு வரல, ஆனா வந்து அனுபவம், அவர் இருந்த இடத்துல சில புதிய முறைகளை அனுபவமா அதை வந்து அப்ளை பண்ணி அவரா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அந்த மாதிரி ஸ்பூன் ஃபீடிங் இல்லாம தைரியமா அதை செஞ்சு பார்த்து மேல வந்தவங்க இருக்காங்க. சோ அவங்க MBA படிச்சாலும் இப்ப வந்து என்ன படிச்சாலுமே, நம்ம BE படிச்சாலும் MBA படிச்சாலும் லோக்கல் மார்க்கெட்ல இருக்காங்க பாருங்க கீழே,
அவங்கள்ட்ட நிறைய ஃபார்முலாஸ் கிடைக்கும். ஓகே. ஃபார்முலாஸ் வேணும்னு போய் அவங்கள கேட்க முடியாது நம்ம. அவங்களோட சேர்ந்து கலந்து பழகும் பொழுது அனுபவம் வந்துட்டு கிடைக்கும். ஐயோ அவங்களோட அனுபவம் வந்து நம்ம வந்து இவ்வளவு ரா மெட்டீரியலுக்கு இவ்வளவு பெர்சன்ட் வேஸ்டேஜ் போடணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இதுக்கு இவ்வளவு கிராஸ் ப்ராஃபிட் வச்சு விற்கணும், அதுக்கப்புறம் அது நெட் ப்ராஃபிட் இவ்வளவு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம எல்லாம் ப்ரொஜெக்ஷன் கொடுக்கும் பொழுது அவங்க ஜஸ்ட் லைக் தட் இந்த கொள்முதல் விலை இவ்வளவு, ஓகே, 1000 கிலோ 1000 ரூபாய், ஆனா 1 கிலோ 1 ரூபாய்க்கு விற்பாங்க. என்னடா லாபம் இருக்கு இதுல? ஒண்ணுமே புரியாது நம்மளுக்கு. இது என்ன ஃபார்முலா? வாங்கின விலைக்கே விக்கிறாங்களே. அது கிட்டத்தட்ட இதை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டி அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் அவரோட டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆதி நாட்கள்ல. அப்ப அந்த முதலாளி சொன்னாரு, நான் இதை வந்து 1 ரூபாய்க்கு வாங்குற விலைக்கே கிலோ 1 ரூபாய்க்கு கொடுக்கறதுனால மத்த பொருட்கள்லாம் விக்குது, இதை வாங்க வர்றவங்க. அது மாதிரி இது அத்தியாவசிய பொருள், அதனால இதை வந்து அப்படியே வாங்கின விலைக்கே கொடுக்குறேன். அது மாத்திரம் இல்ல, இந்த பிசினஸ் வேல்யூம் கூடுறதுனால மத்த கடைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 10 மூட்டை ஆகுதுன்னா எனக்கு 100 மூட்டை ஆகுது. அந்த மூட்டையோட அப்பெல்லாம் வந்து சாக்கு பைன்னு சொல்லுவாங்க, சணல் பை, அதோட காஸ்ட் எனக்கு ஒரு பைக்கு வந்து 15 ரூபாய் கிடைக்குது. அது தனியா 1500 ரூபாய் கிடைச்சிருது. அதனால வாங்கின விலைக்கே விற்கிறேன். இந்த ஃபார்முலா யார் சொல்லி கொடுப்பாங்க சொல்லுங்க? கண்டிப்பாக சார், அனுபவம்னால மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஓகே, வெளிநாட்டுல எல்லாம் போயிட்டு எம்பிஏ அதாவது பிசினஸ்க்கான படிப்புகள்னு தனித்துவமா படிச்சுட்டு வரவங்கள்ட்ட கூட இந்த ஒரு அனுபவம் இருக்காது. ஆமாங்க, நிச்சயம். இந்த மாதிரி அனுபவங்கள் தான் கரிக்குலமா வருது. கண்டிப்பா. பிசினஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே ஆர்வமா ஒரு உணர்வுபூர்வமா தூண்டுற ஒரு விஷயமா இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு ஆபீஸ்ல போயிட்டு உட்காந்துட்டு ஒரு 8 hours ஒர்க் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு கான்பிடென்ட்டோட இருக்காங்க. அவங்க அதாவது தப்பு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. தப்புனா சேல்ஸ்ல, ப்ரொடக்ஷன்ல அந்த லெவல்ல இருந்து கத்துக்குறாங்க டக்குன்னு. இப்போ அவங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம். அதனால நிச்சயம் சார், கண்டிப்பாக. இதுல 1-to-1 கான்செப்ட் செல்லிங்ல 1-to-1 அப்படின்ற ஒரு சேல்ஸ் மார்க்கெட்டிங் வரும் பொழுது இது வந்துட்டு நேரடியா நடைபெறுதா இல்ல இடைத்தரகர்கள்னு ஏதாவது வச்சு அதுக்கப்புறம் போகுதா சார்? நல்ல கேள்வி. இப்போ வந்து ப்ராடக்ட்ல வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் இருக்கு. அதோட வர்த்தகமும் ஜாஸ்தி. இன்சூரன்ஸ் இன்னைக்கு முதல்ல மோனோபலியா ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து இன்னைக்கு பிரைவேட்ல நிறைய இருக்காங்க. அது நான் சொல்றது லைஃப் இன்சூரன்ஸ். அந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா வந்து என்னதான் வந்து ஆன்லைன்ல எல்லா கம்பெனியும் பாலிசி கொடுத்தா கூட பேங்க்ல கவுண்டருக்கு இதுலயே வந்து எனக்கு ஒரு பாலிசி 1000 ரூபாய் கட்டுற மாதிரி கொடுங்க, அது சேமிப்பாவும் இருக்கட்டும், அது வந்து பாதுகாப்பாவும் இருக்கட்டும் சொன்னா கூட பெரிய அளவுல எனக்கு ஒரு என் ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாது, இந்த அளவுக்கு நான் இல்லாட்டி கூட கஷ்டப்படும், இந்த அளவுக்கு எனக்கு ஒரு பாலிசி வேணும்னு நினைக்கிறவங்க அத ஒரு ஆன்லைன்ல பண்றதை விட ஒரு நேரடியா ஒரு முகவரை சந்திச்சு வாங்குறது தான் விருப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லல, அவரை நேர பார்த்து அப்ப அதுல என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் பண்ணுவாங்க. அந்த டயத்துல இந்த கான்செப்ட் செல்லிங்கோட விதம் என்ன? 1-to-1 சேல்ஸ்ல நல்ல கேள்வி கேட்டீங்க. அந்த 1-to-1ல அந்த இன்சூரன்ஸை வந்து பெருசா பண்ணணும், அதாவது பெரிய வேல்யூமுக்கு பண்ணணும். ஒரு ஆள்கிட்ட அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கு, வருஷத்துக்கு 1 lakh கூட கட்ட முடியும் பிரீமியம். அவர்கிட்ட எப்படி பேசணும்? அங்கதான் ஒரு கான்செப்ட பண்ணணும். இந்த பணத்துக்கு இவ்வளவு வட்டி வரும், இந்த பணத்துக்கு இவ்வளவு செக்யூரிட்டி இருக்கு அப்படின்லாம் பேசுறதை விட அங்க என்ன பேசணும்னா கான்செப்ட் எமோஷனல் பைண்டிங். சார், இப்ப நீங்க சம்பளம் மாசம் 50,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க, 6 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இப்ப உங்களுக்கு 30 வயசு தான், இன்னும் சம்பளம் நிறைய கூடும். அதே நேரத்துல நீங்க இன்னைக்கு போறீங்க, டிராபிக்ல ஏதோ ஆகுது, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு திரும்பி வரலன்னா கூட இந்த வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் இருந்தா மாசம் அது கிடைக்கும். 50 லட்சம் ரூபாய் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு 25 வருஷம் ஆகும். அதுக்குதான் அந்த பாலிசி. ஆனா அந்த 50 லட்சம் ரூபாய் இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட இன்னைக்கு நைட்டே 50 லட்சம் ரூபாய் கிடைச்சிரும். அத பேங்க்ல வச்சு உங்க குழந்தைகள் படிப்பு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம குழந்தை குட்டிங்க எல்லாம் சௌக்கியமா இருக்கலாம். இங்க எமோஷனல் பைண்டிங். இந்த எமோஷனல் பைண்டிங் கான்செப்டா யூஸ் பண்ணி பேசுறேன். 1-to-1ல நடக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட் வரையில ஒரு பெரிய வேல்யூமா இருக்கல, நாட் ஓன்லி இன்சூரன்ஸ் பேங்கிங் ப்ராடக்டா இருக்கல, ஒரு பெரிய இதை கொடுக்கும் பொழுது அப்ப என்னவே ட்ரையல் அண்ட் எரர்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ண, நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இது ஒரு நாள் அப்பெல்லாம் ஒரு கம்பெனி இருந்தது, அவங்க தான் இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங்க வந்து இந்தியால வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கான்செப்ட் செல்லிங்க, டைரக்ட் மார்க்கெட்டிங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி வைத்தாங்க. இந்த வாரம் வரட்டா மேடம், வர முடியாது, அடுத்த வாரம் வரட்டா மேடம், இப்படி கேட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ போய் பார்த்து இதை யூஸ் பண்ணுங்க, இது தூசி அடிக்கிறது ஏன் கஷ்டப்படுறீங்க, இதை யூஸ் பண்ணுங்க, இதை வாஷ் பண்றது அப்படின்னு மிஷினை கையிலே தூக்கிட்டு போயிட்டு கொடுத்து இவங்களே அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சு
நிச்சயம் சார், கண்டிப்பா. ஓகே. இந்த அளவுக்கு கான்செப்ட் செல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? ஆமா ஆமா. அந்த கான்செப்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கான்செப்ட் செல்லிங்லாம் இருந்தது போக இன்னைக்கு அதோட அட்வான்ஸ்மெண்ட் தான் இந்த மாதிரி ஆன்லைன்ல எல்லாத்துலயும் நிச்சயம் நிறைய சார், நடக்குது. கண்டிப்பாக. இப்போ நீங்க உங்களோட அனுபவத்துல வந்துட்டு சுய தொழில் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு ஆலோசனைகள் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்க இந்த சுய தொழில நீங்க வந்து சில பேர் வந்து கல்வியை வந்து தன்னுடைய கற்ற கல்வியை வந்து சுய தொழிலுக்கு உபயோகப்படுத்துவாங்க. ஓகே. சில பேர் வந்து இன்னைக்கு என்ன மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கு அப்படின்னு வந்து ஒரு ஒரு வர்த்தக மைண்டே உள்ளவன் இன்னைக்கு என்ன ஜாஸ்தி அழியுது பொருள், சாப்பாட்டு பொருள், அரிசி. ஓகே. அந்த மாதிரி டவுன் டு எர்த் லெவல்ல திங்க் பண்ணி எது ஜாஸ்தி யூஸ் ஆகுதோ அதுல வந்து நம்மளால என்ன முடியும், ஒரு புது விதம் இதுல என்ன சேர்க்க முடியும், ஓகே, அதுக்கான கஸ்டமர்ஸ், அதோட மார்க்கெட் ஷேர், லார்ஜ் மார்க்கெட் ஷேர், அதுக்கான கஸ்டமர்ஸ் இந்த லேடர்ல, இந்த ஏணில. நான் வந்து ஏணின்னு சொல்றது அவனுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட். ஓகே. அந்த பொண்ணோ அந்த பையனுக்குள்ள நான் இவ்வளவு சம்பாதிக்கணும். வேலைக்கு போயிருந்தேன்னா எனக்கு இப்போதைக்கு ஸ்டார்டிங்ல 25,000 தான் salary கொடுப்பாங்க. ஓகே. ஆனா என்னோட இலக்கு வந்து மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் ஃபர்ஸ்ட் 1 இயர்ல. ஓகே. அப்படின்னு இலக்குக்கு நான் இந்த லேடர்ல இதுக்கு இவங்க பொருந்துவாங்களா அந்த கஸ்டமர்ஸ். இப்போ நான் நகை பண்றேன் அப்படின்ட்டு ஒரு பையன் போனா எவ்வளவு பேர் டெய்லி நகை வாங்குவாங்க. ஓகே. சோ கஸ்டமர்ஸ் எங்க இருக்கிறாங்க, எங்க இது அப்ளை ஆகும், இந்த ஐடியா எங்க நிறைய அப்ளை ஆகும், ஓகே, எங்க இது பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த சுய தொழிலுக்கு வர்றவங்க ஒரு வாட்டி வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்டை ஜெயிச்சிட்டோம்னா அவனுக்கு அதுக்கப்புறம் ரெஸ்டே கிடையாது. ஓகே. ஏன் அப்படின்னா அதோட அவன் நிப்பாட்டினானா முடிஞ்சு போச்சு. அடுத்து போயிட்டே இருக்கு. செல்ஃப் எவாலுவேஷனும் இதுல லேர்னிங்கும் மார்க்கெட்ல அதுக்கு அடுத்து என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற திங்கிங் இருந்தாதான் அவன் அப்படி இந்த லேடர்ல நிக்காம கீழே வராம மேல ஏறிட்டே இருப்பான். நிச்சயம் சார், அது வந்து கண்டிப்பா பார்க்கணும். கண்டிப்பா அவங்க அதை பத்தி மறக்கவே கூடாது. அதே மாதிரி சுய தொழிலுக்கு வர்றவங்களுக்கு வந்து இப்ப எப்படி வாரத்துல 2 நாள் லீவ் இருக்குதோ அப்படி கிடையாது. ஆர்டர்னு கையில வந்துருச்சுன்னா அவங்களுக்கு லீவே கிடையாது. ஏன்னா இந்த சுய தொழில் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா சுய தொழில எக்ஸ்போர்ட்டும் இப்போ வந்துருச்சு. நிறைய ஆன்லைன் சொன்னேன் இல்லையா, ஆன்லைன்ல நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து இந்த குழந்தைகள் இந்த இளைஞர்கள் தயாரிக்கிற பொருள் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்போர்ட் ஆர்டர்ங்கிறது வந்து அந்த டேட், லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க, பில் ஆஃப் லீடிங்னு சொல்லுவாங்க. பேங்க் வாங்கும் பொழுது அந்த டேட்னா அந்த டேட்ல அது போயிடணும். அது போஸ்டல் ஸ்ட்ரைக், கொரியர் ஸ்ட்ரைக், புயல் வந்துச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது அப்படியே ரிட்டர்ன் ஆகும் வித்அவுட் எனி ரீசன். அது போயிடணும். அப்ப என்ன ஆகணும், அந்த ப்ராடக்ட் வந்து நவம்பர் 10ஆம் தேதி அங்க போய் சேரணும் அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதி போய் சேர்ற மாதிரி பார்க்கணும். நிச்சயம் சார். அந்த அளவுக்கு அவங்க வந்து சுய தொழில் பண்றவங்க வந்து ஒரு டெட்டர்மைண்டா இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு செல்ஃப் எவாலுவேஷன் வேணும், லேர்னிங் வேணும். இன்னொன்னு முக்கியமா வேணும் சுய தொழில் பண்றவங்களுக்கு, அவங்க தயாரிக்கிற பொருளை அவங்க நம்பணும். அவங்களுடைய குடும்பம் அதை ஏத்துக்கணும், அவங்களுடைய ஊர் ஏத்துக்கணும். அப்ப எல்லாமே சக்சஸ் ஆயிடும். நிச்சயம் சார், ரொம்ப அருமையா ஒரு விஷயத்த சொன்னீங்க. நிறைய பேருக்கு இன்றைய நிகழ்ச்சி வந்து ரொம்ப மோட்டிவா இருந்திருக்கும் கண்டிப்பா. அண்ட் ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்க அரங்கத்திற்கு வந்து கான்செப்ட் செல்லிங் பற்றிய நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. கேப்டன் டிவிக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, இன்றைய இலக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா.